இனி சில விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. புலியடி தம்பத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் பெரிய மாடுகள் 14 ஜோடிகளும், சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் 33 ஜோடிகளும் பங்கேற்றன. தேவகோட்டை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சீறி பாய்ந்த காளைகளை பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். சாலையின் இருபுறமும் நின்று மாட்டு வண்டி போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் செயல்பாட்டினை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பெருமழை குறித்த அறிவிப்புகளை உரிய நேரத்தில் வானிலை மையத்தால் வழங்க இயலாத நிலை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் 30ஆம் தேதி சென்னையில் பெய்த கனமழையை வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே கணிக்க தவறியது என்றும், மழை குறித்து உரிய நேரத்தில் கணக்கிட்டு எச்சரிக்கை அளிக்க திறன் குறைபாடு உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். இதனால் மாநில நிர்வாகத்தால் தக்க நேரத்தில் உரிய முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள இயலாத நிலை அடிக்கடி ஏற்பட்டு வருவதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரெட் அலர்ட்டை முன்கூட்டியே கணிக்கும் வகையில் சென்னை வானிலை ஆய்வு மையத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அமித்ஷாவை ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிராவில் 10 அமைச்சர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா பரவல் மீண்டும் வேகம் எடுத்துள்ள நிலையில் மகாராஷ்டிராவில் நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. நேற்று மட்டும் 8067 பேர் அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் 10 அமைச்சர்கள் மற்றும் 20 எம்எல்ஏக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் அஜித் பவார் தெரிவித்துள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகளை இன்னும் கடுமையாக கடைபிடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆங்கில புத்தாண்டு பிறந்துள்ளதை அடுத்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அம்மன் கோவிலில் 50 கிலோ இனிப்புகளால் அழகிய அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. காட்பாடியை அடுத்த வஞ்சூர் கிராமத்தில் ஸ்ரீ வஞ்சியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த கோயிலில் உள்ள அம்மன் சிலைக்கு 50 கிலோ எடையுள்ள இனிப்புகளால் அலங்காரம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. லட்டு, பொரி, உருண்டை, மைசூர்பா உள்ளிட்ட இனிப்புகள் கொண்டு அழகுற அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இந்த கோவிலில் கொரோனா விதிகளை பின்பற்றி பொதுமக்கள் தனிநபர் இடைவெளியுடன் அம்மனை வழிபட்டனர். மத்திய அரசிடமிருந்து நிதி வரும் வரை காத்திருக்காமல் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது பயிர்களுக்கு இழப்பீடாக ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் கேட்ட ஸ்டாலின் தற்போது முதலமைச்சரானதும் 20,000 ரூபாய்தான் இழப்பீடு வழங்கப்படும் என கூறுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பருவமழை பாதிப்பிற்கு மாநில அரசின் நிதி முழுமையாக செலவழிக்கப்பட்டு விட்டதாக பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியதை சுட்டிக்காட்டியுள்ள ஓபிஎஸ், செலவு செய்த பணம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என கூறியுள்ளார். மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதை விட்டுவிட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் வலியுறுத்தியிருந்தால் நிதியை பெற்றிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்தவும் அதற்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு போதிய வசதிகள் உள்ளதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டையொட்டி பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ள முதலமைச்சர், தகுதியுடைய அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்த 2022ஆம் ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. அப்படி நல்லா இருக்கணும்னா கடந்த ஆண்டுகள் தந்த பாடங்களை நாம் மறந்துடக்கூடாது. கொரோனா தொற்று பல உரு மாற்றங்களை அடைஞ்சிருக்கு. இப்போ ஒமைக்ராங்கிற பேரில் அது உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. அரசு அறிவிச்சிருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றணும்னு உங்களுடைய முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்களுடைய அன்பு சகோதரனாகவும் உங்களில் ஒருவனாகவும் மிகுந்த பணிவோடு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறதோட, புத்தாண்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறது போலவே நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ₹1 விற்கப்படும் இட்லியை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆரணி டவுன் சத்தியமூர்த்தி சாலையில் ஜெய்சங்கர் என்பவர் பிருந்தா வீட்டுமுறை உணவகம் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டிற்கு மலிவு விலையில் உணவு விற்கும் இவர் இந்த ஆண்டு ஒரு இட்லி, பரோட்டா மற்றும் தண்ணீர் பாட்டில் தலா ₹1 வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இதனையடுத்து காலையிலிருந்தே ஹோட்டலில் கூட்டம் அலைமோதியது.
வங்கி ஏடிஎம் சேவைகளுக்கான உயர்த்தப்பட்ட கட்டணம் இன்று முதல் அமலாகியுள்ளது. வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கிகளின் ஏடிஎம்களில் மாதத்திற்கு 5 முறை மட்டுமே இலவசமாக பண பரிவர்த்தனை செய்ய முடியும். பிற வங்கி ஏடிஎம்களில் 3 முறை மட்டுமே இலவசமாக ஏடிஎம் சேவைகளை பெற முடியும். அனுமதிக்கப்பட்ட இந்த எண்ணிக்கைக்கு மேல் ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது இதுவரை ₹20 கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்த சேவை கட்டணம் இன்று முதல் 21ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏடிஎம் பராமரிப்பு மற்றும் செலவினங்கள் அதிகரிப்பு காரணமாக இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்துள்ள அமராவதி அணையின் பூங்கா மது அருந்துபவர்களின் கூடாரமாக மாறியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அமராவதி அணை தற்பொழுது அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்தும் அமராவதி அணையை பார்வையிட வருகின்றனர். இந்நிலையில் அணையில் உள்ள பூங்கா போதிய பராமரிப்பின்றி புதர் மண்டி கிடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பூங்காவிற்குள் அமர்ந்து சிலர் மது அருந்துவதால் அங்கு செல்லும் பொதுமக்கள் பெரும் அசௌகரியத்திற்கு ஆளாகியுள்ளனர். எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே கொண்டு வந்து காமிச்சாங்க. இடம்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் நிறைய கண்காட்சி, இந்த மாதிரி பாம்பு, மலைப்பாம்பு, அந்த மாதிரி கழுகு, அந்த மாதிரி நிறைய பறவைகள்லாம் நிறையா இருந்தது. இப்போ வந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லை, எல்லாம் வாடி போய் பார்க்கலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் ஏமாற்றத்துடன் நாங்கள் வீட்டுக்கு திரும்புகிறோம். மேலும் செய்திகளை விரிவாக பார்க்க